ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் எடுத்த விளாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். தனிஷும் நாங்களும் தூங்கிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபன் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குருமா ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து வெந்துட்டுருக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைமேட் இந்த மாதிரி தான் இருக்குது. இதனாலையும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விடிய நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த சம்மரில். மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லியும் குருமாவும் வச்சாச்சு. மதியம் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா புதினா சட்னி தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கணும். வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வானலியில் ஆயில் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு வேக வச்சுருக்க கொத்தவரங்காய் போட்டு தேவையான மசாலா போட்டு காரத்துக்கு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். பருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்புக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சௌச்சோ போட்டு தான் சாம்பார் வச்சு வைக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. புடலங்காய் பொரியல், பாலும் காய்ச்சி வச்சாச்சு. தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடணும். 1.5 வருஷத்துக்கான தடுப்பூசி போடணும். நவம்பர் லாஸ்ட்டு டிசம்பர் ஃபஸ்ட்டில் வந்து போடணும். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு குறையவே இல்லை. அதனால் அப்போ போடலை. இப்போ ஒரு 5 month ஆகிடுச்சு. இப்போ வந்து ஊருக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா போடலான்ட்டு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு தான் போயிருக்கோம். சென்டருக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு தடுப்பூசி போடணும். பார்த்திங்கன்னா தனிஷோடைய எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா வாங்கி எழுதி வச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனிஷும் பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காரு. தனக்கு தான் ஊசி போடுறாங்கன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காரு. எங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு போடணும். ஒரே போடும்போது பார்த்திங்கன்னா அழுகாச்சி வரல. போட்ட உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் போல் தொடலையும் கையில். அது கூட பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து கொடுத்துருந்தாங்க. போட்ட உடனே பார்த்திங்கன்னா தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கே பார்த்திங்கன்னா பாவமாக போயிடுச்சு. இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் போல். அதனால் நல்லா வலி இருக்கும் போல். ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா கால் பெட்டை விட்டு கீழே இறங்கவே இல்லை. தனிஷ் படுத்த மாதிரியே தான் இருந்தார். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து கால் இப்போ தான் ஊனி வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி பெயின் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போட்ட ஊசியில் இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் போல். அதனால் காலே ஊனாத அளவுக்கு பெயின் இருக்குது. பெட்டை விட்டு பார்த்திங்கன்னா இறங்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தொடையை லெஃப்ட் தொடையை பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. நடக்கிறதே இல்லை. அதனால சரி இந்த மாதிரி காரில் உட்கார வச்சு கொஞ்சம் விளையாட்டு காட்டினா கொஞ்சம் கால் மூவ்மெண்ட் பண்ண வரான்னு பார்க்கலான்ட்டு இந்த மாதிரி உட்கார வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்தோடனே வீட்டில் பார்த்திங்கன்னா யூபிஸில் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் குறைஞ்சிருச்சு. டிஸ்டில்டு வாட்டர் அதை ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா தனிஷ் நார்மல் ஆகிட்டார். நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு. என்னையும் சேர்த்து வாவான்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட நல்லா மிங்கிள் ஆகிட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நகுலுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பர்த்டே வருது. அதனால் சரி ஷாப்பிங் போகலான்ட்டு கேக் ஆர்டர் பண்ணலான்ட்டு போயிருக்கோம். பக்கத்தில் ஒரு கேக் ஷாப்புக்கு போயிருக்கோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸான கேக்கும் வச்சுருந்தாங்க. ஐஸ் கேக், அது கூட பார்த்திங்கன்னா நார்மல் கேக் இந்த மாதிரி கேக்கெலாம் இருந்தது. ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. தனிஷ் கொஞ்சம் நேரம் அந்த சைக்கிளில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தார். அங்கே இருக்கிற பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தார். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு வரவங்கள பார்த்திங்கன்னா கேக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா நேம் எழுதி கொடுத்துட்டோம். அது காப்பி பண்ணி நேம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா ஐஸ் கேக் தான் வாங்கியிருந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நகுலுக்கு பார்த்திங்கன்னா பர்த்டே. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்.
பே பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பி வந்தாச்சு. கடைக்கெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனுஷ் நல்லா டயர்ட் ஆகிட்டார். கூடவே நகுலுக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கியாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பர்த்டேலாம் செலிப்ரேட் முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் எடுத்த விளாக் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நகுலுக்கும் தனிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ஊருக்கு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்குள்ள ஆதார் பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ணலாம். 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் ரினியூ பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கோம். தனிஷ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணலாமான்ட்டு கேட்குறதுக்கு போயிருந்தோம். தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் சைஸும் பாஸ்போர்ட் சைஸும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போயிட்டு சீவக்காயெல்லாம் அரைக்கிறது இருந்தது, எல்லாம் அரைச்சி ஊருக்கு கொண்டு போகணுன்ட்டு அரைச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருந்தது. ரிசப்ஷனுக்கு குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போயிருந்தோம், எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் வந்துருந்தது. அதனால் சரி கோயிலுக்கு போகலான்ட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். கோவில் ஒட்டியே பார்த்திங்கன்னா திருமணி முத்தாறு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. கோயில் கொட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு அந்த சீன் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னதானமும் கொடுத்தாங்க, பிரசாதம் அதுவும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லாஸ்ட்டு மண்டே ஒரு 1 o'clock கிளம்புனோம் ஊர்லேருந்து. ரோடு ட்ரிப் வழியாக தான் சென்னை கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 8-9 மணி ஆகிடுச்சு. இடையில நிறுத்தி சாப்பிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ பக்கமாக வந்தாச்சு, டோல்கேட்டெல்லாம் தாண்டி தாம்பரம் பக்கமாக வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் டைமில் வர மாதிரி இருந்திருந்தது, ஓப்பன் டைமில் வர மாதிரி இருந்திருந்தா அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். டிராஃபிக் எது வரைக்கும் நிற்குதுன்னே தெரியாது. இப்போ ஃப்ரீயான டைமில் வரனால பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக வந்துட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஊர்லேயே பார்த்திங்கன்னா இப்போ மாங்காய் சீசன் ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த மாதிரி தான் இருக்குது. வந்த உடனே நைட்டு தனிஷ் பால் வேணும்னு சொன்னார், அதனால் பால் ஆற்றி வச்சுட்டேன். ஊர்லேருந்து வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டீ வச்சு குடிச்சிட்டு பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன். பாலும் ஆற்றி வச்சாச்சு. தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா பால் தனியாக ஆற்றி வச்சுருக்கேன். பாக்கெட் பால் இருக்குது, இதை காய்ச்சி வைக்கணும். டீ தூளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து டீ வந்து போடணும். பீட்ரூட் பொரியல் கூடவே பார்த்திங்கன்னா கருவாடு இருந்தது. சரி கருவாட்டில் வந்துட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நெத்திலி கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சிடலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காயெல்லாம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் ஆயிலில் போட்டு வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளி 2 தக்காளி பழம் போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். காயும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் தனிஷ் கீழே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். கார் பார்க்கிங்கில் சைக்கிள் இருந்தது, சின்ன சைக்கிள். அதில் வந்து ஓட்டி பழகட்டுன்னு சொல்லி விட்டுருந்தோம். அவரே பார்த்திங்கன்னா பெடல் அழுத்துறாரு. நாங்கள் இது கீழே விழுந்துருவாருன்னு நினச்சேன். ஆனால் அவரே பெடல் அழுத்தி மூமெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்த பழகிட்டார் தனிஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீடு வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து புது வீட்டோடைய சாவி. போய் பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வீட்டில் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயாச்சு. போய் பால் காய்ச்சிடலான்னு சொல்லிவிட்டு பால் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு புது வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தெருக்குள்ளே போயிட்டு தான் நம்ம புது வீட்டுக்கு போகணும். உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட் இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா தோட்டம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் இருக்குது. இந்த ஃப்ளாட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு போயிட்டு ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளே போகலாம். தனிஷ்க்கு இந்த வீடு எப்படி செட் ஆகும்னு தெரியல. லாஸ்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா பழைய 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தார் பிறந்ததுலேருந்து. இப்போ புதுசாக வீடு மாற்றணுன்னே எப்படி இருக்குன்னு தெரியல. வீடு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஷிஃப்ட் பண்ணல. சரி பால் காய்ச்சிட்டு போகலான்ட்டு தான் வந்திருக்கோம். பால் காய்ச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் திங்ஸ் கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ சாமி படமெல்லாம் வச்சுட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இந்த விளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.